2 சாங் பார்த்தோம். இன்னும் 2 சாங் கூட காட்டணும்னு நினச்சோம். பட் ரிவைசிங்கில் இருக்கிறதுனால காட்ட முடியல. ஐம் சாரி ஃபார் தட். ஃபஸ்ட்டு சாங் ஏலேலோ பறக்க வச்சிருச்சு, எங்கெங்கோ மிதக்க வச்சிருச்சு. அந்த வார்த்தைகள், அந்த வரிகள் மாதிரி தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. படம் முடிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் த டே திருப்தியாக இருக்குது. இது மனசுப்பூர்வமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது படம் பார்க்கும்போது. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது இந்த படத்தில். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீரோ விஷால் சாரும் லக்ஷ்மி மேனனும் பாண்டியநாடு சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் இருக்கிறது அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஃபஸ்ட்டு அவங்கள கமிட் பண்ணும்போது அப்போ பாண்டியநாடு ரிலீஸ் ஆகலை. நான் கதை சொல்லி முடித்த உடனே விஷால் சார் கேட்டார், லக்ஷ்மி எப்படி இருக்கும் இந்த ரோலுக்கு. அது அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு 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 அடிதாரம் பூசாத, லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமாட்டிக்காக இல்லாத ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி தான் இருந்தது. லைக் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் அந்த பொண்ணும் கூட வந்து ஒரு நம்ம வீட்டில் பழகிற மாதிரி ஒரு பொண்ணாக இருக்கணும் பார்க்கும்போது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர். ஸோ உடனே லக்ஷ்மி இல்லை நாங்கள் கதை கேட்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தயவு செஞ்சு கதை கேளுங்க, ஏன்னா நாளைக்கு எதுவும் ஷூட்டிங்கில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. தேங்க்யூ லக்ஷ்மி. அண்ட் விஷால் சார் ஒரு ப்ரொடியூசராக கூட இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்டராக மட்டுமே 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஆக்டர் கம் ப்ரொடியூசர் யூடிவியோட சேர்ந்து அவர் தயாரிச்சிருக்காரு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் ஐ லவ் இந்தியா டைம்லேருந்தே ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால ஹீ நோஸ் எவ்ரி திங். இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் கேட்குறோன்னா அதுக்கு மறு பேச்சே வராது. 100 பேர் சொன்னோன்னா 100 பேர் வந்துடும். ஏன்னா அவருக்கு கதை மைண்டில் வந்து இருக்கும், ஆமாம் அதுக்கு 100 பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாரிட்டி இருந்தது. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 65 நாளில் இந்த படம் முடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமல்ல, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அது விஷால் சார் ஆகட்டும், லக்ஷ்மி ஆகட்டும், இனியா ஆகட்டும், சுந்தர் ஆகட்டும், ஜெகன் ஆகட்டும், சீனு ஆகட்டும், ஜெயபிரகாஷ் சார் ஆகட்டும், சரண்யா மேடம் ஆகட்டும், எல்லாருமே 8 மணின்னா 8 மணிக்கு வந்து நிற்பாங்க. ஸோ இப்படி சண்டேஸில் சில நாட்கள் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும், அப்பயும் வந்து கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் முக்கியமான நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் பற்றியுமே பேசியான் ஆர்ட் டைரக்டர் ஜாக் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான். லைக் சில லொக்கேஷன்ஸ் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அவர் போய் பார்த்துட்டு வருவார், அந்த ஸ்டில்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஜாக். அண்ட் ரூபன் வர முடியல. ரூபன் அவ்வளோ அழகாக இப்போது ஃபைனல் ட்ரிமிங்லேருந்து ஒரு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஒரே ஒரு ரெட் புல் மட்டுமே குடிச்சிக்கிட்டு ஸோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்த ரூபன் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் ரொம்ப அழகாக பண்ணாங்க. லைக் அவங்க சொன்ன மாதிரி கலர் ஸ்கீமிங்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கலர்ஸ் அது நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து இனியா, தேங்க்ஸ் இனியா. பயங்கரமான ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. ஜேபி சார், அது நான் வந்து அது தொடர்ந்து வந்து அது நான் நினச்சி வரதில்லை. பட் நல்ல கேரக்டர் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ப்ளஸ்ஸாக இருந்தது. அதே மாதிரி சுந்தர் அண்ட் ஜெகன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி சீனு பயந்துகிட்டே வந்தார், போகும்போது திருப்தியோடு தான் போயிருக்காருன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக ஒரு 4 பேரை பற்றி சொல்லணும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிற அந்த 4 பேர் அவங்க இன்றைக்கி வரலை. பட் படம் பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எண்ட் ஆஃப் த டே தேங்க்யூ சார், தனஞ்சயன் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் விஷால் சார் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்து எப்படி பண்ணலாம் என்னென்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய நாள் தனஞ்சயன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அடிக்கடி. ஸோ ஒரு நாள் நான் ஃபோன் அடித்து நான் போய் மீட் பண்ணேன். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது, கதை கேட்டார், பிடிச்சது. அடுத்த 10வது நாள் ஐ திங்க் வி ஸ்டார்டட் எவ்ரி திங். தேங்க்யூ சார் உங்களோட கோஆப்ரேஷனுக்கு. ஸோ தேங்க்ஸ். தேங்க்யூ.